தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கிட்டத்தட்ட தென் அமெரிக்கா போவதற்கான வாயில் என்று சொல்லக்கூடிய பப்புகினியா வரை, ஆஸ்திரேலியா அபார்ஜின்ஸுடைய வரை, ஜப்பான் வரை இந்த தமிழ் மொழியின் அதன் பண்பாடுகளும் பரவியுள்ளது என்பதை இன்று பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அடுத்து திருவான்மையூர்ன்றதே கிட்டத்தட்ட ஆமையூர்னு எடுத்துக்கலாம். ஆமையூர்ன்றது திருஆன்மையூராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா அங்கே தான் வான்மீகி வந்து புக்கு எழுதினாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆமையூர் அந்த கடற்கரை திருவான்மையூர் கடற்கரை மிக அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அடுத்து பொதுவாக உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த பூமியே ஆமை தான் தாங்குது, ஆமையும் அந்த 4 திசை காட்டும் இந்த யானைகள் தான் தாங்குது. ஆமையை சாப்பிட்ட நிறைய பேருக்கு தெரியும், அது கழுத்துக்கிட்ட ஒரு கட்டி இருக்கும், அது கரெக்டாக அது நேவிகேஷன் பெட்டில் தான் எங்கே கிளம்பணும் எங்கே வந்துடுறது எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எதாவது நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டரில் அப்படியே வீட்டுக்கு போகிறோமோ அந்த மாதிரி ஆமைக்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய குழந்தை முட்டையிலேருந்து வெளியே வர்றது ஆமைகளுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு இயற்கையின் படைப்பு. வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் பார்த்துருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கேன், கடலில் இருந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு பின்னாடி மிகப்பெரிய இளைஞர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் நண்பர் சதாசிவம் அவர்களுக்கும் ஃபாதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்த மனிதர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய ஆய்வுகளுக்கு உறுதுணையாக இருந்த கடலோடும் சமூகத்துக்கு இந்த காட்சியை நான் சமர்ப்பித்து என்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பங்குனி ஆமைகள் என்ற தலைப்பு உங்களுக்கு வெறும் சிற்றாமை, பஞ்சலாமை, பசிபிக் ஆமை இல்லை ஆலிவ் ரெட்லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆமைகள் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரிசா தான் ஞாபகம் வரும். நான் 89 ஒரிசா சென்றேன். 90லேருந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆமைகளுடன் பழக்கம் இருந்தது. என்னுடைய நிறைய நண்பர்களுக்கு தெரியாது என்னுடைய ஒரு புறம் கடல்சார் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் 2007 நான் குமரி கண்டம் பற்றிய கடல் கொண்ட தென்னாடு பற்றிய ஆய்வை கன்னியாகுமரியில் செய்வதற்கு ஒரு சாத்தியமாக இருந்தது. இந்த ஆமைகள் ஆய்வுகள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 22 வருடத்தில் எப்படியெல்லாம் எனக்கு துணை இருந்தது என்றால், நான் கன்னியாகுமரியில் மூழ்கியுள்ள நிலங்களை தேடும்போது இந்த ஆமைகள் தான் எனக்கு உதவியாக வந்தன. பொதுவாக இந்த ஆமைகள் கடல் இடிபாடுகளில் கண்டத்திட்டு பகுதிகளில் வாழக்கூடியது. இடிபாடுகள் மத்தியில் இந்த வாழும் ஆமைகள் கிட்டத்தட்ட மீன்களுக்கு நண்பன் போல். ஏனால் மீன்களை கொல்லும் ஜல்லி மீன்களை இந்த ஆமைகள் சாப்பிடுவதால் இதை கடல் துப்புரவாளர் என்றும் சொல்வார்கள், ஸ்கேவெஞ்சர் ஆஃப் த சீ என்று சொல்வார்கள், ட்ரெஷர் ஆஃப் த ஓஷன் என்று சொல்வார்கள், மற்றும் நேவிகேட்டர் அதாவது கடல் வழிகாட்டிகள் என்று சொல்வார்கள். இந்த ஆமைகள் ஆமைகள் பற்றி நாம் சித்தர்கள் பாடல்களிலும் திருக்குறளிலும் ஆமைகள் என்றால் என்னென்றால் 5 அடக்கம், அதாவது தன் புலன்களை அடக்கி வாழ்வது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி உலக நிலங்களை உலக தீவுகளை எப்படி மக்களுக்கு வழிகாட்டியது என்பது தான் என்னுடைய இந்த காட்சி. அடுத்து த ட்ரெஷர் ஆஃப் த ஓஷன் அம்பாசிடர், கடல் தூதுவன் என்று சொல்வார்கள். குறிப்பாக இந்த தொல் பழங்கால குடி மக்களுக்கு இந்த ஆமைகள் எப்படி உதவியாக இருந்தது, பின்பு அது எப்படி மனிதர்களுக்கு உணவாக சென்றது, எப்படி இந்த ஆமைகளை பற்றி ஒரு தவறான போக்கை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது என்பதெல்லாம் அடுத்து. மெக்சிகோவிலிருந்து தென் அமெரிக்க பகுதியிலிருந்து எப்படி இந்த ஆமைகள் நமது தென்கிழக்கு இந்திய கடற்கரைக்கு வருகின்றன, அதுவும் குறிப்பாக தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக எப்படி கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த ஆமைகள் வருகின்றன என்று பார்க்கும்போது, வில்லியம் மார்ஷன் என்பவரை பற்றி நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது. ஒரு மிக சிறந்த ஓரியண்டலிஸ்ட். அவர் சொல்லுகிறார், மார்ஷல் தீவிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளில் உள்ள மக்களிடம் பொதுவான ஒரு மொழியின் கூறுகளை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார். அவர் சொன்னதின் காரணம் இப்போதுதான் புரிகிறது. எப்படி இந்த அனைத்து தீவுகளுக்கும் அனைத்து நிலங்களுக்கும் இந்த மக்கள் சென்று இருப்பார்கள், நிலங்களுக்கு செல்வது சாத்தியம், கடலுக்குள்ள தீவுகளுக்கு எப்படி சென்றிருப்பார்கள் என்று பார்க்கும்போது, இந்த கடல் நீரோட்டங்களை பயன்படுத்தி வரும் இந்த ஆமைகள் அது செல்லும் இடத்துக்கு சென்ற இந்த கடலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழர்கள், குறிப்பாக பாண்டிய மக்களுக்கு கடலர் என்ற பெயர் உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய மிக தொன்மையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, அதில் கடலன் வழுதி என்றே வருகிறது. இந்த கடலன் என்ற சொல் எப்படி இந்த வடகிழக்கு பருவக்காற்றையும் தென்மேற்கு பருவக்காற்றையும் சந்திக்கும் குமரி மாவட்ட மக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது இந்த ஆமைகளை பற்றி நாம் பார்க்கும்போது தெரியும். அடுத்து இப்போது ஒரு மொழி மிக செம்மையாக இருப்பதற்கு காரணம் அந்த நிலம் தொன்மையாக இருந்தால், அந்த நிலத்தில் வாழும் மக்கள் தொன்மையாக இருந்தால்தான் அந்த மக்களுடைய மொழிக்கும் ஒரு வளம் வரும். இது கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் மொழியை பற்றி நான் தெரிந்து கொள்ள வாய்ப்பு வந்தது. அதற்கு முன்பு தமிழர்கள் தமிழ் மக்கள் என்று நான் அலைந்து கொண்டிருப்பது
பாலகிருஷ்ணன் சார் மாநிலம் தெரியும். வெறும் தமிழ் தமிழ் என்று அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த மொழியை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு நான் இங்கே செம்மொழியின் உலகத்துக்கு சென்றப்போ தான் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 85 திராவிட மொழி என்று சொல்லக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய தமிழ் பண்பாடுகளும் தமிழ் கூறுகளும், இந்தோ யூரோப்பியன் என்று சொல்லக்கூடிய மொழிகள் உள்ள தமிழுடைய பண்பாட்டு கூறுகளும், தென் அமெரிக்க மொழிகளில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களும் அது உள்ள பண்பாட்டு கூறுகளும் எப்படி வந்து இந்த இந்த அதாவது பூமியின் சுழற்சியில் ஒரு கோடாரி முனை போல் இருக்கும் இந்த பகுதி மக்கள் இன்று 56க்கு அப்புறம் பிரிந்த இந்த தமிழகம், இந்த மக்களுடைய இந்த தாக்கங்கள் எப்படி உலக நாகரிகளுக்கு இயற்கையின் பங்களிப்பை அளித்தவர்களாக நாம் காண்பிக்க போகிறோம் என்பதை பார்க்கலாம். அடுத்து இது அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் முன்பு இந்த தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தன்னுடைய கைவசம் வைத்து இருந்தவர்கள். அதே போல் மேற்கு நாகரிகம், மேற்கியும் கிழக்கும் இணைத்த ஒரு பகுதியாக நமது தமிழகமும் அகண்ட தமிழகத்தின் ஒரு பகுதியாக இலங்கை வந்திருக்கிறது. கிரேக்க நாட்டிலும் தமிழர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது, சீனாவிலும் தமிழர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அடுத்து இந்த சில்க் ரூட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த தமிழகம் இலங்கை போன்ற பகுதிகள் மிக முக்கியமாக இருந்தது. அதாவது டிரான்ஸ்லாஜிஸ்டிக் என்று சொல்வார்கள். சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வாங்கி கொண்டு இங்கிருந்து செங்கடலுக்கு கொண்டு செல்வதும் இங்கிருந்து கிரேக்கத்துக்கு கொண்டு செல்வதும் நம்முடைய கடலோடும் சமூகத்துக்கு மிக முக்கியமான பணியாக இருந்திருக்கிறது. அடுத்து இந்த தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கிட்டத்தட்ட தென் அமெரிக்கா போவதற்கான வாயில் என்று சொல்லக்கூடிய பப்புகினியா வரை, ஆஸ்திரேலியா அபார்ஜின்ஸுடைய வரை, ஜப்பான் வரை இந்த தமிழ் மொழியின் அதன் பண்பாடுகளும் பரவியுள்ளது என்பதை இன்று பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அடுத்து இந்த ஈஜிப்ட் லேண்ட் ஆஃப் புண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு கீழாக உள்ள முடுகியுள்ள மலை தொடர்களில் தான் இருக்கக்கூடும் என்று அலெக்சாண்டர் கவுண்டர் சொன்னபோது கூட நாம் அதை வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்து இந்த இப்போது பார்த்தால் கிரேக்க நாகரிகத்தை முழுமையும் தேடி பார்த்தால் அங்கு பாண்டியன் 1 ஆஃப் ஏத்தன்ஸ் என்பது மிக அழகாக அவர்களுடைய புராணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படி கிரேக்க நாடுகளில் பாண்டியன் என்ற பெயர் பாண்டியன் 1, பாண்டியன் 2 என்ற பெயரும். அடுத்து இந்த பல்லாஸ் ஆஃப் ஏத்தன், அங்குள்ள வேளாண்மை சமூகத்துக்கு, அங்குள்ள மழை சமூகத்துக்கு பல்லா என்று இன்றும் தமிழகத்தில் வேளாண்மை தொடர்புடைய ஒரு எச்சங்களாக இருக்கக்கூடிய பல்லா என்ற பெயர் எப்படி அங்கு பதிவில்லை என்று பார்க்கும்போதும். அடுத்து இந்த லயர் என்ற ஆமை ஓடுகளை ஒரு இசைக்கருவியாக பயன்படுத்தி, அதாவது ஆமையாழ் என்று சொல்லக்கூடிய கருவிகளை கிரேக்கத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்தியதை எப்படி நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த மத்திய தரக்கிழக்கு நாடுகள் முழுவதும் இந்த தமிழுடைய பண்பாட்டு கூறுகள் கடலான், கடலோட்டி, கலவோ, களம் என்றால் கப்பல் என்று தெரியும். இந்த களம் என்ற பெயரில் நிறைய இடங்கள் மலகா, அதாவது ஸ்பெயினில் உள்ள மிக முக்கியமான திரு மலகா, ஒரு மலைத்தொடரின் அருகில் உள்ள கடற்கரை. இங்கு எப்படி இந்த தமிழுடைய பண்பாடுகள் இந்த மலகா என்ற சொல் இன்றும் இருக்கிறது. ஸ்பெயினில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாஸ்க் என்ற ஒரு திராவிட பழங்குடிகளும் அந்த கட்லான் என்று சொல்லக்கூடிய மக்களும் இன்றும் அங்கு இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்புறம் உள்ள ஆப்பிரிக்காவில் மாண்ட்ரியன் என்று சொல்லக்கூடிய மக்கள், அந்த பழங்குடி மக்களுக்கும் திராவிட மொழிக்கு உள்ள பண்பாடுகள் பற்றி நிறைய ஆய்வாளர்கள் பேசி வருகிறார்கள். அடுத்து இந்த அதியமான், துருக்கியில் உள்ள அதியமான் இடத்தில் தான் நெம்ருட் மலைத்தொடரில் இந்தியாவில் உள்ள கிமு 6ஆம் நூற்றாண்டுடைய தேக்கு மரம் அந்த தூள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றும் அந்த அதியமானுக்கு அருகில் ஒரு 140 கிலோமீட்டர் உள்ள கடற்கரைகளில் கலமர் என்ற துறைமுகம் இன்றும் இருக்கிறது. அடுத்து பிரேசில் என்ற நாட்டில் இன்றும் உரை என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒரு 16 இடங்களில் இந்த உரை என்ற பெயரிலும் வசி என்ற பெயரும் உள்ளது. பாம்பேயில் கூட ஊரான் பட்டினம், கலம்பொலி என்ற பெயர் உள்ளது. இந்த துறைமுகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆமைகளோட தொடர்புடைய துறைமுகமாக தான் இருக்கிறது. அடுத்து இன்றும் ஜப்பானில் குரில் என்ற தீவுக்கு பக்கத்தில் உள்ள மருதை என்ற ஊரில் இன்றும் வேளாண்மை, நமது தமிழக முறைப்படியே இன்றும் வேளாண்மை செய்து வருகிறார்கள். அடுத்து சைனாவில் 5 ஊர்கள் பாண்டியன் என்ற பெயரில் 5 ஊர்கள் இருக்கிறது. இங்கும் அங்கு வேளாண்மை தான் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் முழுவதும் அந்த மருதநில பண்பாடுகளை பற்றி இருக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக செய்திருக்கிறேன். இந்த நேரம் குறைவு இருப்பதால் என்னால் காண்பிக்க முடியவில்லை. அடுத்து வை மணலோ, இதுதான் மிக முக்கியம். அதான் மெக்சிகோவில் இருந்து நமது தமிழகம் நோக்கி வரக்கூடிய இடத்தில் மெக்சிகோ இன்றும் சொல்லுகிறார்கள் 150 நாள் கடல் பயணில்தான் அங்கு வந்த மேற்கு திசையிலிருந்து அங்கு மக்கள் வந்தார்கள் என்கிறார்கள். ஹவாய் தீவில் வை மணலோ, மணல் என்றால் பீச் தெரியும், வை என்றால் சூடு என்று தெரியும். இந்த ஒரு எரிமலை தீவில் வை மணலோ என்ற பெயர் இன்றும் இருக்கிறது. அங்கு இருக்கும் ஆமைகள் இன்றும் நமது கடலூர் பக்கத்தில் உள்ள சிதம்பரம் பக்கத்தில் உள்ள படையாறு என்ற இடத்துக்கு வருடம் வருடம் பச்சை ஆமைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து
இந்த நான் மாடல், இங்கே நான் மாடல் பகுதியிலிருந்து இன்றும் நமக்கு ஆலிவ் ரெட்லி என்ற ஆமைகள் ஒரிசா கடற்கரைகளுக்கும் நமது நாகப்பட்டினம் கடற்கரைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இங்கு உள்ள பெயர்கள், அதாவது பப்பு கினியாவில் உள்ள பெயர்கள் குமரி, குரல், பொன்பி, நான் மாடல் போன்ற பல பெயர்களும் அங்கு ஏப் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர்களுடைய மொழியில் நமது பண்பாடுகளும் அந்த சொல்லும் அப்படியே இருக்கின்றன. அடுத்து கூலன் ஐலாண்ட், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில், அதாவது பெரு நாட்டில் உள்ள கலவோ என்ற இடத்தில் வாழும் அந்த ஆலிவ் ரெட்லி என்று சொல்லக்கூடிய பங்குனி ஆமைகள் கிட்டத்தட்ட நியூசிலாந்து வழியாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வழியாக கன்னியாகுமரி வந்து அங்கிருந்து தான் ஒரிசா செல்கின்றன. அங்கு வரும் வழியில் உள்ள ஒரு தீவின் பெயர் கூலன் ஐலாண்ட். இங்கு இன்றும் இரும்பு வெட்டி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஓச்சிமான், வியட்நாமில் ஸ்ரீமாறன் கிபி 45 ஒரு பாண்டிய நாட்டு மன்னன் அரசாண்ட ஒரு இடம் வியட்நாமில் இன்றும் இருக்கிறது. அங்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் உள்ள ஆமைகள் இன்றும் நமது ஒரிசா, தமிழகம், ஆந்திர கடற்கரையில் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து பாண்டியன், இன்றும் ஜாவா தைமூரில் பாண்டியன் என்ற பெயர் உள்ள கிராமம் இன்றும் அப்படியே இருக்கின்றன. அடுத்து இந்த நியூசிலாந்தில் இருக்கும் பெல் பற்றி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பெல் கிடைத்த இடம் வான்கரை என்ற இடம். அதுக்கு பக்கத்தில் ஓட்டன்கரை, குமரா என்ற ஊர் என்றும் இருக்கிறது. அங்கு இருக்கும் மவோரியுடைய பழைய பெயர் டமோவா. அடுத்து ஊர், பெர்ஷியன் ஊர் கேள்விப்பட்டிருக்கு. இது பாரசீக வளைகுடாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சுமேரிய நகரத்துடைய மிக முக்கியமான இந்த ஊர் இருக்கிறது. அடுத்து பிரான்சில் ஊர், அதன் அருகில் உள்ள கடற்கரை பார்த்தால் கலங் என்றால் கப்பல். பிரான்சில் எப்படி இந்த ஊர் என்ற பெயர் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 22 இடங்களில் இந்த ஊர் பெயர் இருக்கிறது. அடுத்து மேரு, மவுண்ட் மேரு டான்சானியாவில் இன்றும் இருக்கிறது. இந்த மேருவின் அருகாமை கடற்கரை பார்த்தால் ஜஞ்சிபாரில் கோமுட்டி என்ற பெயர் உள்ள இடம் இன்றும் இருக்கிறது. அடுத்து இது மலகரிசி என்று சொல்லக்கூடிய கிழக்கு ஆப்பிரிக்காவில் டான்சானியில் அருகில் உள்ள ஒரு ஆறு மலகரிசி, மலைக்கு அருகில் உள்ள ஆறு மலகரிசி என்ற பெயரில் இன்றும் இருக்கிறது. அடுத்து இன்று உலகமெங்கும் தமிழர் சென்றிருக்கிறார்கள் என்று பெருமையாக சொல்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களும் இலங்கையில் சிக்கல்களால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்கிறோம். இன்று கடந்த 100 வருடங்களாக வேலைக்கு செல்லும் தமிழர்களை நாம் அறிவோம். ஆனால் இந்த தமிழர்கள் சென்று கொண்டிருக்கும் அத்தனை இடங்களுக்கும் கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு முன்பாகவே நமது மக்களின் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் ஒரு கண்டினியூட்டி, அதனுடைய அடுத்த கட்டம்தான் இன்று இருக்கும் தமிழர்கள். அடுத்து இது இன்று பார்க்கும் தமிழகம். பார்த்தா இந்த மஞ்சள் கலர் எல்லாமே கடலால் பாதிக்கப்பட்ட இடம், அதான் மெரைன் டிரான்ஸ்கல்டட் பிளேஸ் என்று சொல்லுவார்கள். பூமியின் சுழற்சியில் நம் தமிழகம் இருக்கக்கூடிய இடங்கள் கடலால் எத்தனை முறை பாதிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது அழகன் குளம் எக்ஸ்கவேஷன் ஒன்றே நமக்கு ஆதாரம். 2000 வருடம் பழைமையான விஷயங்கள் 15 அடி ஆழத்தில் தான் நமக்கு கிடைத்தது. தென் தமிழகத்தில் 17 அடி ஆழத்தில் தான் நமக்கு ரோமன் உடைய அந்த பானை ஓடுகளே கிடைத்தது. இதன் மூலம் தென் தமிழகம் எந்த அளவுக்கு கடலால் பாதிக்கப்பட்டது என்பதை கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பூம்புகார் பகுதியில் அரியலூர் வரை கடலால் பல கோடி வருடங்களுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இது மானாமதுரை வரை கடல் வந்து சென்றதுக்குரிய தடயங்கள் இப்போது SM ராமசாமி போன்றவர்கள் கண்டுபிடித்து கொடுத்து இருக்கிறார்கள். அடுத்து இது கன்னியாகுமரியில் நான் கடந்த 5 வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் போல் வேலை செய்த இடம். குடும்பம் அனைத்தையும் மறந்து வேலை செய்து இன்று 147 கிலோமீட்டர் வரை கடலில் 130 மீட்டர் வரை நீளமாக இருந்ததுக்கு அங்கு 5 தடயங்களும் ஒரு தீவையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த தீவை எனக்கு அடையாளம் காண்பித்ததே இந்த ஆலிவ் ரெட்லி என்று சொல்லக்கூடிய ஆமைகள் தான். அடுத்து இது கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடலில் 20,000 தீவுகள் இருக்கிறது. அதில் 9,000 தீவுகள் மலை முகடுகளில், அதாவது மிட் இந்தியன் ஓஷன் ரிட்ஜஸ். உலகம் முழுவதும் 65,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடலில் மலைத்தொடர்கள் இருக்கின்றன. அதில் பல மலைத்தொடர்கள் நமது இந்திய பெருங்கடலில் இருக்கின்றன. இது மாலதீவை ஒட்டியுள்ள 1190 தீவுகளும் இன்று இந்த மூழ்கி போன தீவுகள் இன்று மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக மாறியுள்ளன. அடுத்து இது நம்முடைய பேலியோலித்திக். இன்று உலகத்தில் மிக முக்கியமான ஒரு 10 இடங்கள் எடுத்துக்கொண்டால், முதல் மனிதன் எங்கு வாழ்ந்தான் என்ற 10 இடங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு விலங்குகள் அல்லாத ஒரு மாந்த இனம் வாழ்ந்து எடுத்துக்கொண்டால், இன்று நம் தமிழகத்தில் உள்ள சென்னையை நாம் மிக நன்றாக சொல்லலாம். மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரி என்று சொல்லப்பட்ட சார் ராபர்ட் ப்ரூஸ்வுட் செய்த ஆய்வுகளில் எங்கள் தோழி சாந்தி பப்பு கடந்த 21 வருடங்களாக செய்து வருகிறார்கள். நானும் கிட்டத்தட்ட 7 வருடமாக அவருடன் படித்து கொண்டு வருகிறேன். 17 லட்சம் வருஷங்கள் 15 லட்சம் வருஷங்கள் இருந்து ஒரு விலங்குகள் அல்லாத ஒரு இனம் இந்த பகுதியில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதற்கு 169 இடங்கள் ஒரு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு பழங்கற்கால மனிதன் வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு இடம் பிற்காலத்தில் தன்னுடைய அடையாளத்தை இழந்து இன்று நாம் அனைவரும் வெளியிடத்திலிருந்து வந்தவரை என்ற ஒரு கற்பனையை நமக்குள் விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலநிலை இன்று இருக்கிறது. அடுத்து
இது இந்த பழங்கற்கால மனிதர்கள். இன்று இந்த அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 லட்சம் வருஷம் அல்லது 70,000 வருஷம் உள்ள இப்போது நம்மை போல் இருக்கும் மனிதர்கள் நடந்தே ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா சென்றார்கள் என்று எல்லாரும் நடந்து செல்கள் என்று பேசும்போது இன்று கடல் வழியை பயன்படுத்தினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் பல ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 40,000 வருடங்களாகவே கடலை பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் பாய்மர கப்பலை வைத்தில்லை. அவர்கள் ஆரம்பத்தில் அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி தான் சென்றிருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கும் நட்சத்திரத்தை பார்த்து செல்வது, சந்திரனை பார்த்து செல்வது, சூரியனை பார்த்து செல்வது போல பல அந்த யூகங்கள் அந்த காலத்தில் நீரோட்டத்தின் அடிப்படையில் நடந்திருக்கின்றன என்பதுதான் இன்றைய ஆய்வாளர்களின் ஒரு கவனம். அடுத்து இப்போதுதான் இந்த ஆமைகள் தெரிந்தோ தெரியாமலோட என்னுடைய 10 வயதிலிருந்தே இதோட பழக்கம். நான் சின்ன வயதில் பூம்புகார் சுற்றுலா சென்றபோது 5 அடி ஆமையை பார்த்து மயங்கியிருக்கிறேன். அதே போல் ஒரிசாவில் யாருக்கும் தெரியாமல் நான் ககீர் மாதா சென்று விடுவேன், ரிஷிகல்யா சென்று விடுவேன், தேவிப்பட்டினம் சென்று விடுவேன் இந்த ஆமைகளுடன் விளையாட. அது பல பேருக்கு தெரியாது இந்த ஆமைகளுடன் நான் விளையாடியது. ஏனென்றால் ஆமைகளுடன் விளையாடு என்றாலே ஆமை புகுந்த வீடு உருப்படாது, நீ ஏன் அங்கே போகிற? இதுதான் முதல் கேள்வி. இதனால் இந்த ஆமை விஷயத்தை கிட்டத்தட்ட ரகசியமாகவே வச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷம். இந்த ஆமைகள் குறிப்பாக 5 வகையான ஆமைகள் இங்கே வந்துகிட்ருக்கு. ஒரிசாவில் ஆலிவ் ரெட்லீஸ், அதாவது பங்குனி ஆமைகள். சென்னை பகுதியில் உள்ள பெசன்ட் நகர் மக்கள் போனால் பங்குனி ஆமைன்னுவாங்க. ஆனால் அதோடைய உண்மையான பேர் சித்தாமைன்னு சொல்லுவாங்க, பசிபிக் ஆமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆமைகள் மிக சின்னதாக ஒரு 50-60 கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆமைகள் எந்த அளவுக்கு 22,000 கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர் எப்படி வருதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரிசால அஸ்தரங்கள் இடத்துல நான் என்னுடைய நண்பர்களோட கடலில் போயிட்டு இருந்தப்போ அப்போ அந்த வைல்ட் லைஃப் இந்தியா அவங்க வந்திருந்தாங்க. அப்போ ஆமைகளுடைய இனக்கலவையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது கடலில், நடுக்கடலில். அப்போ அந்த கடலில் ஆமைகள் அந்த இனக்கலவை செய்கிறப்ப எங்கள் போட்டும் அதே வேகத்தில் போயிட்டுருக்கு, 8 கிலோமீட்டர் வேகத்தில். அப்போ தான் தெரியுது ஆமைகள் கடலில் முழுக்க நீந்தி வரலை, அது பல இடங்களில் மிதந்துக்கிட்டு வருது. அந்த கடல் நீரோட்டங்களை மிதந்துட்டு வர்றதை அண்மையில் கூட 2 வருஷம் முன்னாடி கன்னியாகுமரி கடலில் ஒரு கடல் பாசி வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஆமை உட்காந்துட்ருக்கு, அந்த ஆமைக்கு மேலே பறவை உட்காந்துட்ருக்கு. அது வெஜ் பேங்க்னு இடம், கன்னியாகுமரி 100 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ எங்கள் கூட இந்த யூஜின் ராஜின்ற மீனவர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த பாசிலாம் எங்கேருந்து வருதுன்னா, சார் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுன்றார். அவ்வளோ வேகமாக ஒரு 300 மீட்டர் அகலத்துக்கு அந்த கடல் பாசிகள் நீரோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சுக்கிட்டு வருதுங்க. அடுத்து இந்த ஆமைகளை சிற்றாமை, பச்சை ஆமை, அடுங்காமை, தோணி ஆமை, பெருந்தலை கடல் ஆமைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு குறிப்பாக இந்த தோணி ஆமைன்றது லெதர் பேக் டர்ட்டில்ஸ் சொல்லுவாங்க, 7 வரி ஆமைன்னு சொல்லுவாங்க, பன்னி ஆமைன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஆமைகள் பற்றி தெளிவாக பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு ஆமைகளுக்கும் ஒரு ஏரியா இருக்குது, ஒரு டெரிட்டரி இருக்குது. அந்த ஒரு ஆமை போகிற இடத்துல இன்னொரு ஆமை வரும், ஆனால் 2த்துக்கும் தனித்தனி வழி இருக்கும். குறிப்பாக அந்த பச்சை ஆமைன்னு சொல்லக்கூடிய ஆமைகளுக்கும் இந்த பங்குனி ஆமைன்னு சொல்லக்கூடிய ஆமைகளுக்கும் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் தான் வருது. ஏன்னா தான் பிறந்த இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய இனத்தில் மிக முக்கியமான இனம் இந்த கடல் ஆமைகள். குறிப்பாக தாய்மையை பற்றி சொல்கிறப்ப ஆமைக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கோழி அந்த முட்டையை அடகாத்து குஞ்சு பறிக்குது, ஒரு மீன் தன்னுடைய முட்டையை பார்த்துக்கிட்டே அதோடைய இனப்பெருக்கு செய்யுது. ஒரு ஆமை தான் தன்னோட முட்டையை எங்கேயோ ஒரு இடத்துல வெஞ்சிட்டு 56 நாள் கழித்து மறுபடியும் அந்த முட்டை உடையிறப்ப அந்த குரல் கொடுத்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குஞ்சுகள் தான் பிறந்த இடத்துக்கே திரும்பி வர்றது மிக மிக ஒரு அதிசயமான ஒரு செயலாகும். 22,000 கிலோமீட்டர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமைகளுடைய வேகம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேகத்தில் எப்படி வருதுன்னா, அது இந்த உலகத்தில் மிக முக்கியமான நீரோட்டங்கள் சொல்லக்கூடிய 17 நீரோட்டங்கள், தம்போல்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கல்ஃப் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆகுல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 17 பெரிய நீரோட்டங்களையும் 140 சிறிய நீரோட்டங்களை பின்பற்றி மிக அழகாக தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய இடம் கிடைக்கலன்னா அந்த இடம் நீங்கள் நவீன வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அடுத்த பகுதியில் போய் தன்னுடைய இனப்பெருக்கு செய்துட்டு, அதுவும் கடல் அலை வராத இடத்துல போய் தன்னுடைய முட்டைகளை வச்சுட்டு 56 நாள் கழித்து மறுபடியும் அந்த குழந்தைகளை கொண்டு போகிற ஒரு அற்புதமான கலை இந்த ஆமைகிட்ட இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த ஆமைகள் வர அந்த கடலில் பார்த்திங்கன்னா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேலே வந்தே ஆகணும். அதுக்கு அந்த சுவாச பை வெளிக்காட்டுற சுவாசிக்கணும். அடுத்து பச்சை ஆமைகள் எப்படி போகுது பாருங்கள். அடுத்து இந்த ஆமைகளுடைய அந்த அழகு பார்த்திங்கன்னா கடலில் நான் இப்போ குறிப்பாக அந்த 5 வருஷமாக நிறைய மீனவரோட கடலில் போயிட்டுருக்கேன். அந்த ஆமை பார்க்குறப்ப நம்முடைய களைப்பெல்லாம் போயிடும். அடுத்து இதுதான் இந்த நீரோட்டம் தான் இந்த அஸ்தரங்கடலில் நாங்கள் பார்த்த இந்த நீரோட்டங்கள் தான். இந்த நீரோட்டத்து மேலே இந்த ஆமைகள் ட்ராவல் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சுது ஆமைகள் 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் நீந்தி வர்றதில்லை, அது நீரோட்டத்தில் மிதந்துக்கிட்டு வருது, தன்னுடைய இடம் வரப்போ மட்டும் நீந்தி போகுதுன்றத இந்த உண்மையை நான் ஒரிசாவில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இது இந்த ஆமைகள் ஒரிசா ககீர் மாதா கடற்கரையில் வந்த இடம். அடுத்து இந்த ஆமைகள் பார்க்குறப்ப
ஒரு முக்கியம் தெரியுதுன்னா, அதுங்க எவ்வளோ கூட்டமாக வந்தாலும் அது இனப்பெருக்க செய்கிறப்ப அதனுடைய ஆண் ஆமைகள் கூட உதவி செய்யுது. அது மண்ணை அள்ளி கொடுக்கறத நாங்கள் நேர்லேயே ஒரிசாவில் பார்த்தோம், ககீர் மாதான்ற இடத்துல. அடுத்து 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 இது சென்னையில் எடுத்த படம். அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஆமையை பற்றி சங்க இலக்கியம் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் சங்க இலக்கியம் ஏன் வந்து இந்த ஆமைகள் தான் தனக்கு கடல் வழிகாட்டின்ற விஷயம் பதிவு பண்ணலன்னா, சங்க இலக்கிய காலம் கூட கிட்டத்தட்ட எல்லா மக்களும் கலந்த காலம். அந்த காலத்தில் ஆமைகளை உணவாக உண்ற காலம். அந்த மக்களுக்கு தான் வந்து ஒரு மிக உலகன் கடலோடிகளாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் ஆமைகள்ன்ற விஷயம் நேரடியாக தெரியலனாலும் வேறு சில விஷயங்களால் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆமைகள் இருக்கிறப்ப ஏன் ஒரு கடலோடிக்கு ஒரு மீனவனுக்கு இந்த ஆமைகள் எப்படி கடலில் வருதுன்னு ஒரு போய் பார்க்கக்கூடிய சிந்தனை வந்திருக்கக்கூடாது? அடுத்து அடுத்து இந்த ஆலிவர் ரிட்லிஸுடைய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த தமிழர்கள் போன இடத்தோட இதை பொருத்தி பாருங்கள், சரியாக இருக்கும். அடுத்து இது ஒரிசாவில் ரிஷிகல்யான்ற இடம், தேவி மவுத்துன்ற இடம், ககீர் மாதா, இந்த 3 இடம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த 3 இடத்துக்குள்ள பக்கத்தில் தான் தென்கிழக்கு ஆசியாவுக்கு இந்தியாவிலேருந்து மக்கள் போன இடம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ரிஷிகல்யா பார்த்தீங்கன்னா ரிஷிகல்யா நதியுடைய ஒரு ஓரையில் தான் பாண்டியான்ற இடத்துல அசகருடைய ஜகுடா கல்வெட்டு இருக்குது. இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. இது ரிஷிகல்யா பக்கத்தில் தான் பாலூர்ன்ற பழைய துறைமுகம் இருந்ததுக்குரிய எவிடன்ஸ் சில்கா ஏரி பக்கத்தில் இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி தேவிப்பட்டினம் இடம், இன்றைக்கி பராதீப்புன்ற ஒரு துறைமுகம் இருந்தால் கூட தேவிப்பட்டினம் அந்த இடத்துல மிகப்பெரிய கடற்கரை, அதாவது அந்த பிராமணி நதி மகாநதி வந்து சேர இடங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கடற்கரை துறைமுகம் இருந்ததுன்றும் நிறைய பேருக்கு தெரியும். ககீர் மாதா பக்கத்தில் தாமரா என்ற மிக பழமையான இயற்கை துறைமுகம் இருந்ததும் நிறைய பேருக்கு தெரியும். இப்படி பார்க்குறப்ப இந்தியா முழுவதும் எங்கெங்கே இந்த ஆமைகள் வந்து போகிற இடம் இருக்கோ அது எல்லாம் பழைய காலத்து துறைமுகமாக மாற்றப்பட்டு இருக்கு. அடுத்து இது மகாலிபுரம். பெசன் நகர்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெசன் நகர் அடையாருடைய கழிமுக பகுதி. பெசன் நகர் பட்டினப்பாக்கம் அடையார் கழிமுக பகுதின்றது அது மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக மயிலாப்பூர்னு துறைமுகம் இருந்தது நிறைய பேருக்கு இன்றைக்கி அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. அடுத்து இந்த பெசன் நகர் துறைமுகம் பாருங்கள், யூ ஷேப்பில் இருக்கும். யூ ஷேப்பில் இருந்தால் தான் பட்டினப்பாளையில் வர மாதிரி பாய் மரத்தை மடக்காமல் கப்பல் உள்ளே வந்து அடுத்த அந்த இன்றைக்கி அங்கே ஒரு தீவு கூட இருக்குது. அந்த தீவு வழியாக அடுத்த பக்கமாக கப்பல் வெளியே வரும். அதாவது தென்மேற்கு பருவக்காட்டு சமயத்தில் இந்த பக்கமாக கப்பல் வந்து அந்த பக்கம் வெளியே போயிடும். வடகிழக்கு பருவக்காட்டு சமயத்தில் அந்த பக்கமாக கப்பல் வந்து இந்த பக்கம் வெளியே போயிடும். இது எல்லாமே ஆமைகள் இருந்த இடம்ன்றதை தேவடர் பாஸ்கர் முதற்கொண்டு எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல தான் ஆம்பூர் நடுக்கல்லை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆம்பூர் நடுக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு பேர் வந்து படுவூர் கோட்டத்து மேல் அடையாற்று ஆமையூர். படுவூர் கோட்டம், படுவூர்ன்ற ஊர் இன்றைக்கும் ஓஎம்ஆர் ரோட்டில் சோளிங்கர் பக்கத்தில் இன்றைக்கும் இருக்குது. அது எல்லாமே ஒரு சதுப்பு நில பகுதி தான். அது பக்கத்தில் தான் பள்ளிக்கரணை எல்லாமே இருக்குது. இந்த மேல் அடையார் ரிவர் இன்றைக்கும் இருக்குது. அடையார் ரிவரை ஒட்டி பார்த்திங்கன்னா 40 இடங்கள் தொல் பழங்கார் கற்கால மக்கள் பல்லாவரம் முதல் கொண்டு குன்றத்தூர் முதல் கொண்டு மாகாணியம் முதல் கொண்டு 40 இடங்கள் இன்றைக்கும் அந்த அடையார் ஆறை ஒட்டி இந்த பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த மலைப்பகுதிகள் இன்றைக்கும் இருக்குது. இந்த இடத்துல தான் ஆமையூர். இந்த பெசன் நகர்லேருந்து திருவான்மையூர் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு பழைய பேர் வந்து ஆமையூர்னு பதிவாக இருக்குது. திருவான்மையூர்ன்றதே கிட்டத்தட்ட ஆமையூர்னு எடுத்துக்கலாம். ஆமையூர்ன்றது திருவான்மையூராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா அங்கே தான் வான்மீகி வந்து புக்கு எழுதினாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆமையூர் அந்த கடற்கரை திருவான்மையூர் கடற்கரை மிக அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அடுத்து இது நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் எங்கே பார்த்தாலும் கோடியக்கரையிலேருந்து கிட்டத்தட்ட பிச்சாவரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஆமைகள் வந்து போகக்கூடிய மிக முக்கியமான இடம். ஆனால் அந்த இடங்கள் எல்லாமே மிக பழமையான சோழர் வழி துறைமுகமாக இருந்ததுன்றதும் உங்களுக்கு தெரியும். நாகப்பட்டினத்துலேருந்து பழையாறு வரைக்கும் திருமுல்லை வாயிலேருந்து பூம்புகார் வரைக்கும் எல்லா பகுதியும் மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்து தெரியும். அந்த ஒட்டுமொத்த ஆமைகளும் தென்கிழக்கு ஆசியாவிலேருந்து வரக்கூடிய, அதாவது மெக்சிகோலேருந்து வரக்கூடிய ஆமைகள் தொடர்புடைய இடங்கள் எல்லாமே பிற்காட்டில் துறைமுகமாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற ஆமைகள் வந்து போகிற இடமும் எப்படி இந்த இந்திய மக்களுக்கு, இந்த தமிழக மக்களுக்கு உலக நாடுகளை தெரிந்திருக்குது என்று பார்த்தால் இந்த ஆமைகளுடைய கடல் வழிகள் என்று நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். அடுத்து இது அரேபியன் சி, செங்கடலுக்கும் இந்த பாரசீக வளைகுடாக்கும் உள்ள அந்த இடங்களுக்கு இந்த ஆமைகள் வந்து போகிற இடங்கள். இந்த தீவுகள் பகுதிக்கு, மாலத்தீவுக்கு பகுதிக்கு இந்த ஆமைகள் வந்து போகிற இடங்கள். அடுத்து கலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரிசாவிலிருந்து இலங்கைக்கு இன்றும் ஆமைகள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. அதாவது ஜூன் மாதம் இலங்கையில் ஒரு போட்டு உடஞ்சி போனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரிசா கடற்கரையில் எடுத்துக்கலாம்.
அதேமாதிரி நவம்பர் மாதம் ஒரு போட்டு ஒரிசா கடற்கரையில் உடஞ்சி போச்சுன்னா இலங்கையில் எடுத்துக்கலாம். இந்த நீரோட்டத்தை பின்படுத்தி தான் இலங்கையில் உள்ள ஆழ்கடல் பகுதியில் வாழக்கூடிய இந்த பங்குனி ஆமைகள் ஒரிசாவுக்கு வருஷம் போய் முட்டையிட்டு வருது. இந்த வழி தான் கலிங்க மன்னன் விஜயன் கூட இலங்கைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இந்த மேற்கையும் கிழக்கையும் இணைத்த ஒரு மிக முக்கியமான பகுதியாக இலங்கையும், அந்த அகண்ட தமிழகம் என்று சொல்லப்பட்ட இலங்கையும் இன்றைய தென் தமிழகமும் மிக முக்கியமான ஒரு மேலை நாட்டையும் கீழே நாட்டையும் இணைக்கக்கூடிய பகுதிகளாக இருந்திருக்கலாம் என்பதற்கான தரவுகள் நிறைய நமக்கு இருக்கின்றன. அடுத்து இது இந்த நீரோட்டம், இந்த ஆமைகள் வந்து இது எல்லாமே இந்த நீங்கள் மேப், அந்த RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை டிவைஸ் என்று சொல்லக்கூடிய ஆமைகள் முதுகில் பொருத்தப்பட்ட, என்றால் 2001 நான் வந்து ஒரு பொறியியல் கம்பெனியில் வேலை செய்த போது இந்த ஆமைகள் முதுகில் உள்ள கருவிகளை சரி செய்யும் வேலைகள் இருந்தேன். அப்போது பார்க்கும்போது ஆமைகள் வந்து எந்த இடத்திலிருந்து வருகின்றன, எவ்வளோ ஆழத்தில் சென்று மேல் வருகின்றன, எவ்வளோ வேகத்தில் வருகின்றன என்பதையெல்லாம் அந்த கருவியில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட தரவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய ஆமைகள் சீஷல்ஸ் சென்று மாலத்தீவு லட்சத்தீவு வழியாக நமது குமரிக்கு வருகின்றன. இப்பவும் பார்த்தா இன்னைக்கு இலங்கையிலேருந்து புலம்பெயர தமிழர்கள் எல்லாம் இதே வழியில் தான் போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் பேப்பரில் படிப்பீங்க, கேரளாவிலேருந்து ஒரு படகு போச்சு, போலீஸ்காரங்க பிடிச்சாங்க. கேரளாவிலேருந்து அவன் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறான்னு யோசிக்கலாம், ஏன் நாகப்பட்டினத்துலேருந்து போயிருக்கூடாதான்ட்டு. ஆனால் இந்த வழியில் போகிறப்ப எந்த ரேடாரோடைய பிரச்சனைகள் இல்லாமல், அதாவது இது கடல் வழி, கப்பல்கள் போகும் வழி அல்ல, இது வந்து மீனவர்கள் சுறாமீன் வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய வழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள பழைய கடல் நீரோட்டங்களை முழுமையாக தெரிந்தவர்கள் கடலோடு சமூகத்தினர் தான். குறிப்பாக இந்த தூத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் நண்பர்கள் எல்லா உலகத்தில் எங்கே வேணால் நான் அடிச்சுட்டு போக ரெடியாக இருக்காங்க. நான் கேட்டேன், ஒரு நாள் சைனாவுக்கு போகலாமா பாய்மர கப்பலில்? அண்ணா முதல்ல அந்தமான் போயிடலாம், அந்தமான்லேருந்து மலேசியா போயிடலாம், மலேசியாவிலேருந்து தாய்லாந்து போயிடலாம், அப்புறம் சைனா போகலாம். ஏன்னா இந்த கம்பார்ட்மெண்டல், இந்த பகுத்து ஆய்வு செய்வது இந்த மீனவர்களுக்குரிய கலை. டெல்லிக்கு போகணும்னா டெல்லி பற்றி யோசிக்க மாட்டாங்க, விஜயவாடா போகலாம் சார், அது வரைக்கும் யோசிங்க. விஜயவாடா போன பிறகு ஹைதராபாத் போகலாம். அந்த மாதிரி ஒரு யோசனை வந்து மீனவர்கள்ட்ட நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அடுத்து இந்த இந்திய பெருங்கடல் வந்து இந்த ஆமைகளுக்கு முக்கியம். ஏன்னா இந்த பூமி சுழற்சியில் நம்ம இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழல் கிட்டத்தட்ட 28-30 டிகிரி வந்து வருஷம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம். இன்றைக்கி கச்சத்தீவு வந்து உங்களுக்கு தெரியும், பாக் குடா, அந்த குடாவில் வருஷம் ஃபுல்லாக ஒரே டெம்பரேச்சர் 28 டிகிரி டெம்பரேச்சர் 12 மாதமும் மெயின்டைன் ஆகுது. தனுஷ்கோடிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றுடைய முழு தாக்கமும் இருக்கும். தனுஷ்கோடிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றுடைய முழு தாக்கமும் இருக்கும். கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா மாமரம் 2 வாட்டி காய்க்கும், பலாமரம் 2 வாட்டி காய்க்கும், முந்திரி மரம் 2 வாட்டி காய்க்கும். ஏன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று முழுக்க இந்த பாண்டிய நாட்டு மக்கள், அதாவது நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மக்கள் வந்து முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த உலகின் அனைத்து தொன்மையான துறைமுகங்களும் ஆமைகள் இனப்பெருக்க செய்யும் கழிமுக பகுதியில். ஏன்னா அந்த கழிமுக பகுதியை தேடி ஆமை ஏன் வருதுன்னா, அதுக்கு தேவையான கடல் புற்கள் அங்கே கிடைக்குது, அதுக்கு தேவையான ஜெல்லி மீன்கள் அங்கே கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாகரிகம் முழுக்க கடற்கரை கழிமுக பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. சென்னையே கிட்டத்தட்ட அடையாறு, கூவம், எண்ணூர், அதாவது குடத்தலை ஆறுன்னு சொல்லப்பட்ட இந்த 3 ஆறுகளுக்கு நடுவில் தான் இவ்வளோ பெரிய சென்னை இருக்குது. பாம்பே பார்த்தீங்கன்னா 7 தீவை சேர்த்து தான் பாம்பே உருவாக்குனாங்க. கல்கத்தா பார்த்தீங்கன்னா ஹூக்லி நதிக்கரையில் தான் கல்கத்தா உருவாக்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மிக முக்கியமான நகரங்கள் அனைத்துமே கழிமுக பகுதியில் தான் இருக்குது. அடுத்து இது இந்தியா முழுக்க இந்த ஆமைகள் வரணும். ஆலன் வில்லியர்ன்ற ஒருத்தர் மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு, பர்மாலேருந்து ஈரான் வரைக்கும் நான் அந்த திராவிடன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய கூறுகளை நான் ஒரே மாதிரி பார்க்குறேன்னு பதிவு பண்ணியிருக்காரு. 1945 அந்த அனைத்து கடற்கரை சமூகங்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கின்றது என்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் ஒரிசாவில் போய் பொண்ணு கட்டுறாரு. கன்னியாகுமரியில் இருக்க நுழையர்ன்ற சமூகத்தை சேர்ந்தவர் ஒரிசாலுக்கு நொலியா என்ற சமூகத்தோட, நொலியானாலும் நுழையர்னாலும் ஒன்று தான், அங்கே போய் அவர் பொண்ணு கட்டுறாரு. அடுத்து நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன், இதில் தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. தமிழகம் வந்து இந்த நெய்தல் மருதல் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. எப்படி முல்லையும் குறிஞ்சியும் சேர்ந்து பாலையும் சொல்கிறோமோ, தமிழகத்தோட பல பகுதியில் வேளாண்மை செய்துட்டு இருந்த மக்கள் கடலுக்கு போகிறாங்க. குறிப்பாக பெருமணல், கூழாங்குளம் பகுதியில் நிறைய மக்கள் பழைய காலத்தில் வேளாண்மை செய்தவங்க இன்றைக்கி கடலோடிகளாக மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி கடலோடிகளாக இருந்தவங்களும் உப்பள மக்களாக மாறி இருக்காங்க. இந்த நெய்தலும் மருதலும் மாறி இருக்கிற சூழல் வந்து குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரே ஆள் வந்து வேளாண்மை பண்ணுவார், அதனுடைய தம்பியோ இன்னொருத்தரோ கடலுக்கு போயிட்டு இருப்பார். அதே மாதிரி கிறிஸ்துவ சமூகம் மாற்றப்பட்டவர் வந்து கடலுக்கு போயிட்டு இருப்பார். அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு இந்து சமூக மக்கள் வந்து உழவு பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். அடுத்து இது ஆமைகளுடைய தொல்லுயிர் எச்சங்கள். இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டெக்டைல் ஃபாசில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மூலமாக அந்த பகுதி கடலோட எப்படிலாம் தொடர்பு இருந்ததுன்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க.
மெக்சிகோவில் கிடைக்குது, சைனாவில் கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைச்சிட்ருக்கு. அடுத்து இந்த ஆமையை வந்து குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பல நாடுகளில் வணங்குறாங்க. ஏன்னா இந்த ஆமை தான் அந்த இடத்துக்கு அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த ஆமை மிக செல்வமாக உடையது, இந்த ஆமையை கும்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆமையை வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபின்லாண்டுக்கும் தமிழுக்கும் தொடர்பு விடும், நிறைய பேருக்கு தெரியும். ஃபின்லாண்டில் இன்றைக்கி ஆமையை வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து அடுத்து மெக்சிகோ வந்து நல்லா தெரியும், மயன், இன்கா, அஸ்டக், நூத்தால் போன்ற பல நாகரிகம் தமிழரோடு தொடர்புடுகின்றாங்க. அங்கேயும் இந்த ஆமைகளை குறிப்பாக ஆலிவ் ரெட்லீஸ், கெப் ரெட்லீஸ்ன்ற ஆமையை வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து அடுத்து பொதுவாக உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த பூமியே ஆமை தான் தாங்குது, ஆமையும் அந்த 4 திசை காட்டும் இந்த யானைகள் தான் தாங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வலசை செல்லக்கூடிய விலங்குகள். நிலத்தில் வலசை செல்லக்கூடிய யானைகள், கடலில் வலசை செல்லக்கூடிய இந்த ஆமைகள், இந்த ரெண்டும் தான் மனிதர்களுக்கு அடுத்த நிலம், அடுத்த இடம் எங்கே இருக்குன்றது வழிகாமிக்குது. ஏன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அது தன்னுடைய அம்மா, தாத்தா, பாட்டி போன வழி அது தெரிஞ்சு வச்சுருந்துருக்குங்க. அடுத்து இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருடத்துக்கு முந்தைய குகை ஓவியங்கள் எல்லாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 ஓவியங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் இந்த ஆமைகள் இருக்குது. எல்லா கடற்கரையை ஒட்டி உள்ள பாறைகளும் இந்த ஆமைகளுடைய சின்னங்கள். குறிப்பாக இந்த இறக்கை உள்ள கடல் ஆமைகள், அதாவது டட்டைல்ஸ்னால் இறக்கை இருக்கும், டாட்டாய்ஸ்னால் கால் இருக்கும். இந்த இறக்கை உள்ள கடல் ஆமைகள் வந்து எல்லா குகை ஓவியங்களும் பதிவாக இருக்குது. அடுத்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆமை ஓடு கிடச்சிதுன்னு 2 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல அந்த ஆமை ஓடு. ஆனால் கல்லாறுன்ற பகுதியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி கிருஷ்ணசாமி என்ற ஜியாலஜிஸ்ட் எடுத்து அமெரிக்கா மியூசியத்தில் வச்சுருக்காங்க. 65 கோடி வருடத்துக்கு முந்தைய ஆமையுடைய ஓடுகள் அரியலூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அரியலூர் குன்னம் பகுதியில் குறைஞ்சபட்சம் 400-500 ஆமை ஓடுகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வழக்கமான தமிழர்களுக்குரிய அந்த நெக்லிஜென்ஸ் வந்து இந்த ஆமையோட்டை கல்லுன்னு நினச்சி உடச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்கா மியூசியத்தில் இன்றைக்கும் வச்சுருக்காங்க. பூம்புகார்லேருந்து 116 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அரியலூரில் 65 கோடி வருஷம் ஆமைகள் எப்படி வந்தது? அப்போ இந்த ஆமைகளுக்கு இந்த பகுதி நன்றாக தெரிஞ்சிருக்குன்றது தான் அர்த்தம் உங்களுக்கு. அடுத்து இது 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுடைய நம்முடைய பஞ்ச் மார்க் காயின்ஸில் இந்த பாண்டியர்கள் ஆமையை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாண்டியர்களோட சின்ன மீன்னு நீங்கள் நினச்சா கூட, ஆனால் இந்த பாண்டியர்கள் யானைகளுக்கும், வலசை செல்லக்கூடிய யானைகளுக்கும், வலசை செல்லக்கூடிய ஆமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. மிக நல்லா பதிவாக இருக்குது. அதே சமயத்தில் கிரேக்க நாட்டிலையும் இந்த ஆமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னைக்கு காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பக்கத்தில் கிடைச்ச இந்த ஆமை வடிவ கல்திட்டை. அடுத்து இந்த திருக்குறங்குடியில் ஒரு அரசன் வந்து வெற்றி பெற்று பாண்டியனை வீழ்த்திட்டம் வரான். அந்த அரசனுடைய சின்னம் பாருங்கள், திருக்குறங்குடி கோயிலில் 14ஆம் நூற்றாண்டு கோயில் சிற்பம் பாருங்கள். ஒரு கையில் யானையை பிடிச்சிருக்கான், ஒரு கையில் ஆமையை பிடிச்சிருக்கான். அதாவது பாண்டியனை அழிச்சேன்ற ஒரு காரணத்தை எப்படி அவன் சிற்பத்தில் பதிவு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அடுத்து இது திருப்பூர் கோயம்புத்தூரில் கோயிலில் ஆமையுடைய, கடல் ஆமையுடைய சிற்பம். அடுத்து இது இங்கே பல்லாவரம் திரிசூல மலைக்கு பக்கத்தில் உள்ள திரிசூலநாதா கோயிலில் ஆமையுடைய சிற்பம். 72 கோயிலில் இது வரைக்கும் சைவம் வைணவம்னு பாராமல் இந்த ஆமைகளுடைய சிற்பம், கடல் ஆமைகளுடைய சிற்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இது பாருங்கள், நாயக்கர் காலத்தில் இந்த மக்களை எப்படி ஒடுக்கணுன்றது ஒரு சிம்பிள் மாதிரி ஆமையை கொண்டு நான் வெற்றி பெற்ற சின்னம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களை சிற்பம்ன்றதை அழகு முறையாக பார்க்காம அந்த சிற்பத்தை செதுக்கினவன், அந்த சிற்பத்தை செதுக்கின அரசனுடைய மனநிலையை இந்த மாதிரி சிற்பங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இது தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு சீரழிவை, பண்பாட்டு இன்னொரு சமூகம் வந்து இவங்களை மேற்கொண்டதை இந்த மாதிரி சிற்பங்கள் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது பாருங்கள், இன்றைக்கும் வேண்டுதல், ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் இன்றைக்கும் வேண்டுதலுக்கு இந்த ஆமையையும் மீனையும் முதலையும் பயன்படுத்துகிறாங்க. அது ஏன் வந்தது? அந்த கான்செப்ட், ஒரு ஆமையை ஒரு வேண்டுதலுக்கு பயன்படுத்துகிற கான்செப்ட் ஏன் வந்தது? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீரோட்டம். இந்த நீரோட்டம் உலகம் முழுக்கும் இருக்குது. இந்த 1,06,000 கிலோமீட்டர் வேகமாக சுற்றக்கூடிய இந்த பூமியை, அதுவும் தன்னைத்தானே 1640 கிலோமீட்டர் தன்னைத்தானே சுற்றிக்கிற இந்த பூமியை, சூரியனை நோக்கி சுற்றிட்டு இருக்க பூமியை, அது 100 கிலோமீட்டர் கீழே இருக்க வெப்பத்தை நம்ம அறியாமல் இருக்கிறதுக்கு இந்த கனிமங்களும் கனிம வளங்களும் இந்த நீரோட்டத்தை ஆற்றுறது, அதாவது நீரோட்டத்தை வெப்பத்தை ஆற்றக்கூடிய இந்த கடல் நீரோட்டங்கள், 17 வகையான நீரோட்டங்களும் 140 வகையான சிறு நீரோட்டங்களும் 1000க்கு மேற்பட்ட அந்த ஆறுகள்லேருந்து வெளிப்படக்கூடிய நீரோட்டங்களும் இந்த பூமி வெப்பத்தை மிக மிக குறைவாக வைத்திருக்கிறதுக்கு உதவுது. இந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி வரக்கூடிய இந்த ஆமைகள் தான் இந்த உலக மக்களை
ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு அறிமுகப்படுத்த உதவி இருக்குது. ஏன்னா நட்சத்திரத்தை பார்த்து பண்ணதெல்லாம் பின்னாடி 2000-3000 வருஷம் முன்னாடி நட்சத்திரத்தை பார்த்து முதல்ல ஒரு மனிதன் கடல்ன்றது பயமாக இருந்தது. கடல்ன்றதை ஒரு கொலைக்களமாக நினச்சாங்க. இன்றைக்கி கூட கன்னியாகுமரியில் கடலுக்கு போனால் என்ன கொலைக்களத்துக்கு போறியான்னு கேட்பாங்க. நல்லா தெரியும், என்ன அறுவடை செய்ய போறியான்னு கேட்பாங்க. அடுத்து இந்த நீரோட்டங்கள் குறிப்பாக இந்த ஈக்குவேட்டருக்கு சுற்றி உள்ள கேன்சர் கேப்ரிகான் அந்த 23 டிகிரிக்கு உள்ளப்பட்ட இடத்துல தான் மனித சமூகமே உருவாயிருக்கு. இன்றைக்கி கூட உயிரியல் சொல்கிறாங்க, இந்த உடலே மனித உடலே இந்த தட்பவெப்ப மண்டலம் வெப்பமண்டல பகுதி மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆர்டிக் மக்களுக்காக இந்த மனித உடல் உருவாக்கப்படலை, அண்டார்டிக் மக்களுக்காக இந்த மனித உடல் உருவாக்கப்படலை. இந்த நடுநிலக்கோட்டை சுற்றி உள்ள மக்களுக்காக தான் இந்த உடலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கி பதிவாயிருக்கு. அடுத்து இந்த நீரோட்டம் பாடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மீனவர்கள் மீன் பிடிக்கிற பல இடங்கள் இந்த பாடுன்றது தான் பிடிக்கிறாங்க. இந்த நீரோட்டங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆமைகள் உதவி பண்ணியிருக்கு. இதன் மூலம் தான் இந்த மனித சமூகம் இன்னொரு மனித சமூகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு. அடுத்து இந்த ட்ராக்கிங் சொல்லக்கூடிய டிவைஸ் வந்த பிறகு தான் எனக்கு இந்த துறையில் ஒரு ஆர்வமே வந்தது. எப்படி இந்த ஆமைகள் போகுது, அதுக்காக உறுப்பினராகி ஒன்றும் எந்தெந்த ஆமைகள் எங்கெங்கேருந்து பிடிச்சாங்க, எங்கெங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் சுப்ரஜா தரணி போன்றவங்களாம் முயற்சி எடுத்து ஆமைக்கு ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிசாவில் 99லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஜு மொகந்தி ஆப்ரேஷன் கச்சுவாலாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போகிறப்ப சதீஷ் பாஸ்கர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிக முக்கியமான ஆமைகள் ஆய்வாளர் எல்லாமே தமிழகத்தை சேர்ந்தவங்க. கோவாவில் வச்சுக்கிற சதீஷ் பாஸ்கராக இருக்கட்டும், ஒரு ஆமைக்கே விஜயா செல்விகான்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. விஜயா ஜெகநாதன் ஒரு பொண்ணு 87 அமெரிக்காவில் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச கேன்டர்களுக்கு அந்த பொண்ணுடைய பேரே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஆமைகள் சுப்ரஜா தரணி, அகிலா பாலு, சரவணன் பல பேர் ஆமைகள் தொடர்பான ஆய்வாளர்கள் எல்லாமே தமிழகத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி போர்ட்லேண்ட் சொல்லக்கூடிய அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய இந்தோனேஷியா வரக்கூடிய ஆமைகள் கிட்டத்தட்ட 12,700 மைல் வருதுங்க. கிட்டத்தட்ட 23,000 கிலோமீட்டர் வருது. எப்படி வருதுன்ற எல்லாரும் யோசிக்கிறாங்க. அடுத்து கொலம்பஸ் வந்த வழியும் ஆமைகள் வந்த வழியும் ஒரே மாதிரி இருக்கு. இதே வழியை தான் பெஞ்சமின் பிராங்க்லின் பின்னாடி கடல் நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு கடல் நீரோட்ட தந்தைன்னே அவருக்கு பேர். இது எல்லாமே இந்த ஆமைகள் வந்த வழி தான் கடல் நீரோட்டத்தை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாக பயனுள்ளதாக இருந்திருக்கு. அடுத்து இந்த ஆமைகள் போகிற வழி. அடுத்து இதுதான் அந்த நொழியாக பயன்படுத்தக்கூடிய தெப்பம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பழங்குடிகள் கிட்ட பழைய மக்கள்கிட்ட தெப்பம், மிதவை, முகவை என்று சொல்லக்கூடிய 3 வகையான அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பாய்மர கப்பல் அந்த படகுகள் இன்றும் இருக்கிறது. அடுத்து இதுதான் முதலாக பனை ஓலையை வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 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 இது பார்த்தீங்கன்னா இது திரிமரம் பசிபிக் கோஸ்டில் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தில் 3 கட்டு மரம் இருக்குது. நடுவில் இருக்க மரம் பேர் அம்மா, அதுக்கு அடுத்து இருக்க மரம் பேர் வக்கா, அதுக்கு அடுத்து இருக்க அக்கா. இந்த 3 பேர் எப்படி அங்கே வந்தது? அடுத்து இந்த பாய்மர துணி தான் இந்த பருத்தி தொழில்நுட்பத்தை உலக மக்கள் இங்கே எடுத்துக்கிறதுக்கு முக்கியமாக இருந்தது. எங்கெங்கே இந்த பாய்மர கப்பல் போச்சோ அங்கெல்லாம் இந்த பருத்தி துணியை பல்லான்னு சொல்லக்கூடிய ஆடையாக அணிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்து இந்த ஸ்டீமர் வந்த பிறகு தான் நம்முடைய மிக முக்கியமான பாய்மர தொழில்நுட்பம் அழிஞ்சது. இதை கள்ளத்தோணின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்முடைய பாய்மர தொழில்நுட்பத்தை அப்படியே மறைக்க வச்சுட்டாங்க. அடுத்து இன்றைக்கும் 35 இந்த பாய்மர தோணி இன்றைக்கும் தூத்துக்குடியில் இருக்குது. இந்த தோணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. அடுத்து இது தமிழான்ற இடம். இந்த இடத்த வச்சுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் 1300 இடங்கள் இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்கள் தமிழ் பேர் இருக்கின்றது கண்டுபிடிச்சிருக்கு. தமிழா, கூலன், தென்கரை, வான்கரை, ஓட்டன்கரை, கலவோ, கட்லான், படகோட்டி, படகோனியா பல பேர் இந்த தமிழ் பேரில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து இந்த பல்லர் மல்லன்ற நம்ம மருதநில குடிகளுடைய பெயர்கள் யூரோப்பியா, சவுத் அமெரிக்காவில் பரவி கிடக்குது. அடுத்து இந்த காலடின்றது குறிப்பாக நம்முடைய வேளாண்மை சமூகம். இந்த பேர் அமெரிக்காவில் ஒரு பிராண்டாகவே இருக்குது. அடுத்து இந்த குமரான்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடலில் பல தீவுகளில் இன்றைக்கி குமரான்ற பேரில் இருக்குது. அடுத்து இந்த மொச்சன்னு சொல்லக்கூடிய பல்லர் பீன்ஸ் இன்றைக்கி தென் அமெரிக்காவில் மிக முக்கியமான உணவாகவும் கடலோடு மக்களுக்கு மிக முக்கியமான உணவாக இருக்குது. அடுத்து இந்த பண்பாடுகள் பல்லாங்குழி ஆறுது, தாயாறு, அடுத்து காக்பைட், அடுத்து புல்பைட், அடுத்து இந்த பூக்குழி கிட்டத்தட்ட 60 நாடுகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த வளரின்னு சொல்லக்கூடிய பூமராங்க. அடுத்து இந்த பல்லாங்குழி பல கடற்கரை நாடுகளில் இந்த சமூகம் பல்லாங்குழி பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த கிட்டிப்புல் இந்த கில்லி தாண்டுன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு குறிப்பாக கடலோடும் சமூகத்தில் பல இடத்துல பரவி இருக்குது. அடுத்து இந்த சோறுன்னு சொல்லக்கூடிய கஞ்சின்ற பேரில் தென்கிழக்கு ஆசிய நாடு முழுக்கும் கஞ்சின்ற பேரில் இருக்குது. அடுத்து
இந்த வெட்டிவேர் தென் அமெரிக்காவுடைய அந்த மண் மேலாண்மைக்கு இதுதான் மிக முக்கியமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அடுத்து இந்த எல்லா கடற்கரையிலும் இந்த மாதிரி குடிசை வைந்த ஒரு குறிப்பாக இந்த கடலோடு சமூகம் ஆமைகள் தொடர்புடைய பல இடங்களில் இந்த மாதிரி குடிசைகள் இன்றைக்கி இருக்குது. அடுத்து இந்த டட்டல் ஷிப், கொரியாவில் இந்த டட்டல் ஷிப்பு 13ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தினதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் திருவிதாங்கூரில் இந்த ஆமை வடிவ படகுகள் பயன்படுத்தினதுக்கும் ஆதாரங்கள் இருக்குது. அடுத்து இந்த கேம்பஸ், சைனா கண்டுபிடிச்ச கேம்பஸ் இந்த ஆமைகளோடைக்கு மேலே தான் இருக்குது. அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தமானில் போனீங்கன்னா பசங்க முதுகில் ஆமை வச்சு வணங்குறாங்க. அந்த பசங்க ஆமை மேலே ஏறினா தான் பசங்க பாஸ் பண்ணுவாங்களாம், அந்த நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் ஏன் அந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஒரு பழக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இவ்வளோ உலகம் முழுக்கும் போன இந்த கடலோட சமூகம் கண்டிப்பாக தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு தான் போயிருக்கும். இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனால் அந்த குடும்பம் திட்டுமா திட்டாத? என்னையே எங்கள் வீட்டில் திட்டுறாங்க உருப்படாமல் போயிட்டேன்ட்டு, என்னையே ஆமை பண்ணுற என்ன ஒரிசாலேருந்தே திட்டிகிட்டு வராங்க. இந்த ஆள் எதுக்கும் லாயக்கில் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஆமையை பற்றி இந்த மாதிரி செஞ்சதை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் சனின்னு சொல்லக்கூடிய சேட்டன், அதுக்கு மெதுவாக நகர்றதுன்னு சமஸ்கிருதத்தில் பேர். இன்றைக்கி கன்னியாகுமரி மீனவர்கிட்ட போனீங்கன்னா சனி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகத்தை காமிப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மக்களுக்கு சேட்டன் என்று சொன்னால் ஆமைன்ற பொருள். இந்த 2 கூட இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு நமக்கு வழிகாட்டின இந்த ஆமையை நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. அடுத்து இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹியூமன் ரேஸ்க்கும் இந்த ஆமைகளுடைய கடல் நீரோட்டங்களுக்கும் மிக முக்கிய தொடர்பு இருக்குது. இதை பற்றி என்னால் நிறைய சொல்ல முடியும். அடுத்து இந்த ட்ரேசிங் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னைக்கு கிட்டத்தட்ட பாவாணர்லாம் சொன்னப்போ எல்லாம் சிரித்தாங்க. இந்த தமிழுடைய பண்பாடு, தமிழ் மொழி கூறுகள் உலகம் முழுக்க பரவிருக்குன்னு சொன்னப்போ சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கடல் நீரோட்டங்களை முழுமையாக, உலக கடற்கரைகளை முழுமையாக நம்ம ஆய்வு பண்ணால் இந்த மொழி எப்படி கடல் வழியாக பரவுச்சுன்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இந்த ஆய்வுக்கு நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் வேலை பண்ணால் இதை முழுமையாக அறிவியல் முறைப்படி நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிறபடி என்னால் நிரூபிக்க முடியும். அடுத்து இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பழங்கற்கால மக்களை முறையாக ஆய்வு பண்ணணும்னா அந்த ஆய்வோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி செழுமையாக இருக்க இந்த மொழிக்கு ஒரு காரணம்ன்றதையும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அடுத்து இன்றைக்கி சென்னை சுற்றி இருக்க இந்த பகுதியில் முழுக்க ஆய்வு பண்ணிங்கன்னா, சென்னை சுற்றி ஆமைகள் வரக்கூடிய இடத்துக்கும் ஆய்வு பண்ணிங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மக்கள் எப்படி அபார்ஜினாக போனாங்க, சைனாவுக்கு யூன்னு சொல்லக்கூடிய அபார்ஜினா எப்படி போனாங்க, பர்மாவுக்கு எப்படி போனாங்க, தென் அமெரிக்கா எப்படி போனாங்க, ஆப்பிரிக்கா எப்படி போனாங்கிறது தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து இது எல்லாம் பார்க்குறப்ப இந்த அப்பர் பாடல் தான், கூவலாமை குறை கடலாமையை கூவலோடு ஊக்குமோ என்று சொன்ன மாதிரி, இப்போ குளத்தில் இருக்க ஆமை கிட்ட போய் சொன்னீங்கன்னா, கடலாமை போனீங்கன்னா கேட்குமா, கடல் என்ன அந்த குளம் சைஸுக்கு இருக்குமான்னு கேட்குமா? அந்த மாதிரி தான் தமிழ் பற்றிய நம்முடைய அறிவு. அடுத்து இது ஆமையோடு பார்க்குறப்ப இந்த பறவையும் ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆமை வருதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இந்த பறவைகளும் வருது. ஒரே இடத்துல ஜப்பானில் ஒரு பறவை வருது, நாரை வருதுன்னா அது வரக்கூடிய இடமும், ஜப்பான்லேருந்து வரக்கூடிய ஆலிவ் ரிட்லி வரக்கூடிய பங்குனி ஆமை வரக்கூடிய இடமும் பக்கத்தில் இருக்குது. பள்ளிக்கரணையில் ஒரு பறவை வந்துச்சுன்னா அது பக்கத்தில் திருவான்மையூரில் ஆமை வருது. நீங்கள் இப்போ மகாலிபுரத்தில் ஒரு ஆமை வந்துச்சுன்னா அது பக்கத்தில் பூஞ்சேரியில் பறவை வருது. கன்னியாகுமரியில் மணக்குடியில் ஆமை வந்துச்சுன்னா ராஜகமங்கலத்தில் பறவை வருது. அடுத்து இந்த பழைய வழி நம்ம சோழரை பற்றி பெருமையாக பேசுகிறோம், பல்லவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம், பாண்டியரை பற்றி பெருமையாக பேசுகிறோம். பழங்கற்கால மக்கள் கடலை பயன்படுத்தினதை பற்றியும் பெருமையாக பேசக்கூடிய காலம் வரதான் போகுது. அடுத்து இந்த வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா துறைமுகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா ஆமைகளும் போகிற இடத்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இதன் மூலமாக இந்த ஆமைகள் கடல் நீரோட்டத்தை பயன்படுத்தி நம்ம வந்தது தெளிவாக இருக்குது. அடுத்து இந்த நம்ம தொன்மை பழங்குடிகள், அவர்களின் தொடர் மரபினர் மற்றும் அவர்களின் கடல்சார் பயணங்கள் பற்றிய வரலாறு, அவர்கள் பின்பற்றிய ஆமைகளின் கடல் நீரோட்ட வழிகள் நிறையவே இருக்கின்றன. அன்றைய அகண்ட தமிழக பகுதிகளில் நாம் பன்முக பார்வையில் ஆய்வுகள் செய்தால் உலக நாகரிகத்தில் தமிழர்களின் பங்களிப்பு மேலும் தெரிய வரும். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. தமிழர்களுடைய புலப்பெயர்வு எப்படி நடந்துங்கிற அந்த டைமென்ஷன் அதிகமாக இன்னும் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு, நேரம் இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். ஐயா வணக்கம். ஐயா ஒரு சிறு கேள்வி. ஆமைகள் கடற்கரையில் முட்டை இட்டுட்டு திரும்பி கடலுக்கு போகுது. இந்த கோழி முட்டை தன்னை அது உட்காந்து அடக்காகுது. ஆனால் ஆமை அது நினைவாற்றல் மூலிமா தான் முட்டை பொறிக்குதுன்னு ஒரு செய்தி இருக்குது. அதை பற்றி உங்கள் பார்வை சொல்லுங்கள். அது ஃபுல்லாகவே அதுக்கு நேவிகேஷன் பேட்டர்ன், அதுக்கு ஆமையை சாப்பிட்ட நிறைய பேருக்கு தெரியும். அது கழுத்துக்கிட்ட ஒரு கட்டி இருக்கும். அது கரெக்டாக அது நேவிகேஷன் பேட்டர்னில் தான் எங்கே கிளம்பணும் எங்கே வந்துடுறது எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எதாவது நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டரில் அப்படியே வீட்டுக்கு போகிறோமோ
அந்த மாதிரி ஆமைக்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய குழந்தை முட்டையிலேருந்து வெளியே வர்றது ஆமைகளுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு இயற்கையின் படைப்பு. அதோட நினைவாற்றல் பற்றி சொல்லுங்கள். அது ஆமை நினைவாற்றல் இருக்குங்க. ஏன்னா 2002 நான் பார்த்த ஆமை 2009 ஒரிசா ககீர்மாதா கடற்கரையில் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தது. அது என் நண்பர்களே சொன்னாங்க. ஏன்னா அது ட்ராக் அதோடைய லெதரில் வந்து அந்த பேடே இருந்தது. அதே மாதிரி லட்சத்தீவில் நாங்கள் காப்பாற்றின ஒரு ஆமை வந்து அடுத்த நாள் என்னை தட்டிட்டு போச்சு. அதனால் ஆமை நல்லா அது மனிதர்களை தெரிஞ்சிருக்கின்றதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து காசிமேடு மீனவர் என்னிடம் கூறிய செய்தி சொல்லுங்க. அவங்க கடலில் மீன் பிடிக்க போகும்போது வலையில் ஆமை சிக்கிவிட்டால் வலையை மேலே எடுத்தவுடன் ஆமையை உள்ளே போட்டு விடுவோம். மறுநாள் கடற்கரைக்கு வந்ததும் அந்த வலையை வைத்து வழங்க வேண்டிய ஆமையை இப்படி பிடித்து விட்டோமே என்று பூஜை செய்வதாக கூறியுள்ளார். உண்மைதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிப்படை மீனவர்கள் வந்து ஆமையை கொள்வது இல்லைங்க, மீனவர்களாக மாற்றப்பட்டவங்க ஆமையை கொள்கிறாங்க. அதே சமயத்தில் அடிப்படை மீனவங்க கூட இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுறதை பார்த்து செய்கிறாங்க. அடிப்படையில் நான் தமிழ்நாடு முழுக்க, லட்சத்தீவு முழுக்க, ஒரிசா முழுக்க சுற்றினப்ப ஆமையை வணங்குற குணம் இன்றைக்கும் இருக்குது. சார் வந்து ஆமைகள் கடல் சார்ந்த பகுதிகளில் வாழும்போது திடீரென்று நகரத்துக்குள்ளே சில நேரங்கள் வந்து கும்பை கூட்டிகிட்டு அடிச்சிடுறாங்க. அது எப்படி தெரியாத அவருக்கு பாதை மாதிரி வந்துடுதா என்னன்னு இல்லைங்க. இப்போ யானை இருக்கிற பகுதியில் மக்கள் வீடு கட்டிட்டு யானையை அடிக்கலையா? இன்றைக்கி இயற்கை உலகத்தில் வாய் பேசக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளும் இருக்குது. அதுகளுக்கும் இந்த பூமி சொந்தம். அப்போ ஆமை வர பகுதியில் வீடு கட்டிக்கிட்டு, ஏரிக்குள்ளே வீடு கட்டிக்கிட்டு வெள்ளம் வருதுன்னு கத்துற மாதிரி தாங்க இதுங்க. ஆனால் இதுக்கு அந்த ஆமைகள் வந்து இன்றைக்கும் நீங்கள் உலகத்தில் இருக்க அத்தனை அறிவியலும் அழிஞ்சு போனால் கூட அடுத்து நிற்கக்கூடிய ஒரு 50 பேருக்கும் இந்த ஆமை தான் திருப்பி அடுத்த நிலத்தை வழி காமிக்கும். அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து தமிழ் மொழியினுடைய பெயர்கள் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ மெக்சிகோவில் சொல்லியிருக்கீங்க, ஜப்பானில் சொல்லியிருக்கீங்க. அந்த ஊர் மக்களுக்கு அந்த பெயர் வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க ஊர் மொழியிலேயே அது இருக்கிறது? இல்லை, இப்போ நியூசிலாண்டில் வான்கரைன்ற இடத்துல மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. குமரான்ற ஊரில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க தமிழர்கள் மட்டும் தமிழ் மொழி தேடக்கூடாது, பிற மொழி பேசுகிற மக்கள்கிட்ட தமிழை தேடலாம். ஏன்னா ஒரு பாஸ்க் மக்கள்கிட்ட போய் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவன் வந்து வீட்டில் உட்காந்து கல் உப்பு தான் சாப்பிட்றான். இன்றைக்கி ஒரு யுகாதியன் மக்களோ நுவாதியன் மக்களோ எல்லா மக்கள்கிட்டையும் உலக நாடுகளில் இந்த திராவிட மொழி சொல்லக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் தமிழை தேடலாம். அடுத்து நான் கேள்வி கேட்கவில்லை. நண்பர் பாலு அவர்கள் இங்கே அளித்த ஒரு கருத்து கொள்கைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாறு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருண்டு விட்டிருக்கிறது. அதற்கு காரணம் 3 கா: கடல், கரையான், களப்பிரர். இன்றைக்கு தமிழக வரலாறை நீங்கள் நீட்டித்தால் 1500 BC, அதற்கு மேலே வரலாறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஆணித்தரமாக தமிழனுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள். அதில் என்ன எச்சரிக்கை என்றால், இந்த ஆமைகளினுடைய தோற்றம் 254 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய ஒரு வரலாற்றுக்கு முந்தைய தொன்மையான ஒரு விலங்கு. ஆக இந்த ஆமைகள் வரும்போது, ஆமைகள் தென்னகத்துக்கு கடற்கரையோரத்திலே வந்தபோது பெண் ஆமைகள் மாத்திரம்தான் கரைக்கு வந்தன. அவைகள் முட்டையிட்டன. அந்த குட்டி ஆமைகள் தங்களுடைய நில ஒளியை வைத்துக்கொண்டே குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற அடிப்படையிலே நீரோட்டத்தை வைத்தே சென்றிருக்கிறார்கள். தமிழனுக்கு தமிழ்நாட்டிலே வரலாறே கிடையாது. உண்மைதான். தமிழனுடைய வரலாறு உலகமெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இனப்பெருக்கம் செய்கிறது ஆமை. அது ஒரு முறைதான் ஒரு இடத்திற்கு வருகிறது. வரும்போது மக்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் அது இடத்தை மாற்றிவிடும். ஏன்னா கன்னியாகுமரியில் வராமல் ஒரிசாக்கு போகுதுங்க. அதனால் இப்பொழுது இது நட்சத்திரம் மாதிரி. இன்றைக்கு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒளியை பார்த்தீர்கள் என்றால் அது பல்லாயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது போன்று இப்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமைகளுடைய வரவை குறைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களை போன்ற அறிஞர் முன்னின்று தொலைந்து போன பாதையை கண்டுபிடித்து மறைந்து இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தொன்மைகளை வெளிக்கொணர்வதற்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் பார்த்துருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கேன், கடலில் இருந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு பின்னாடி மிகப்பெரிய இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் இந்த 50 வருட தமிழகத்தில் உள்ள தொன்மை நம்ம நினச்சிட்டு இருக்க வரலாறை
நான் போனால் கூட அந்த இளைஞர்கள் மீட்டெடுப்பாங்க நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.